வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் புவியியலில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் வினாவிடைகளை பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது எது? பிரிக்கிறது பேரிங் நீர்ச்சந்தி. பேரிங் நீர்ச்சந்தி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா. நமக்கு தெரிஞ்சதுதான். வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ். ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகில் ரொம்ப நீண்டது. பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் எந்த வடிநில படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது? அமேசான் படுகை. அமேசான் படுகை. அதனாலதான் அங்க நல்ல அடர்த்தியான டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் அங்க இருக்கு. வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான எந்த கடல் பகுதி? மரண பள்ளத்தாக்கு கடல் பகுதி. மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் உயரத்தில் உள்ளது. 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. அதாவது வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதி மரண பள்ளத்தாக்கு. அது கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்துல இருக்கு. ஓகேவா? உலகின் தலைச்சிறந்த மீன்பிடி தளமாக கிராண்ட் பேங்க். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இது கிராண்ட் பேங்க் விளங்குகிறது. சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் அகான்காகுவா சிகரம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுல ஆண்டிஸ் மலை. ஆண்டிஸ் மலை இருக்கிறது தென் அமெரிக்கால, சவுத் அமெரிக்கால இருக்கு. ஓகேவா? அதுல உயரமான சிகரம் அகான்காகுவா. பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் எது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது? அமேசான் காடுகள். அமேசான் பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் 0 டிகிரி. ஈக்குவேட்டர் 0 டிகிரி அட்சரேகை தான் ஈக்குவேட்டர்னு சொல்றோம். அது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில தான் அமேசான் காடுகள் இருக்கு. அதுதான் உலகத்தின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? எதற்கு உலகின் காஃபி பானை என்ற பெயரும் உண்டு? பிரேசில். இதுக்கு பிரேசில். பிரேசில்ல தான் அதிக அளவுக்கு காஃபி பவுடர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு மேட்ச் ஒன்று இருக்கு பாருங்க, மெக்கன்லி சிகரம். மெக்கன்லி சிகரத்தோட ஹைட்டு பாருங்க 6194 மீட்டர். கிராண்ட் கேன்யான் எங்க இருக்கு? கொலராடோ ஆறுல இருக்கு. அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால கொலராடோ ஆறுல இருக்கு. எபோனி. எபோனிங்கிறது ஒரு வகையான மரம். அது எங்க இருக்குன்னு வெப்பமண்டல காடுகள்ல இருக்கும். 4 மணி கடிகார மழை பூமத்திய ரேகை பகுதியில கரெக்டா 4 மணிக்கு வெப்பச்சலனத்தால மழை பெய்யும். அந்த மழைக்கு பேர் 4 மணி கடிகார மழை. ரியா பறக்க இயலாத பறவை. ரியா. பாத்துங்க, ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு 1 மார்க்கா வரலாம். மேட்சை கவனமா பாத்துங்க. அமெரிக்கா உருகும் பானைன்னு ஏன் சொல்றோம்? அமெரிக்காவை ஏன் உருகும் பானைன்னு சொல்றோம்னா, அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான பல கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய புதிய கலாச்சாரம் உருவாயிட்டே இருக்குங்க அமெரிக்கால. அதனாலதான் அமெரிக்காவை என்ன சொல்றோம்? உருகும் பானை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வெப்பமண்டல மீன்களை அதிக அளவுல உற்பத்தி செய்யற நாடு எதுனா பெரு. பாத்துங்க, முக்கியமான ஒன்றுமா இருக்கு. வெப்பமண்டல காலங்கள்ல மீன்கள் அதிகமாக உற்பத்தி பண்றது பெரு. அதுக்கான காரணங்கள் கீழே போட்டிருக்கிறாங்க. ஹம்போல்ட் குளிர் நீரோட்டம் பிளாங்டன்களை பெருநாட்டிற்கு அருகில் கொண்டு சேர்க்கிறது. அதாவது ஹம்போல்ட் அப்படின்னா பெருவில் இருக்கக்கூடிய குளிர் நீரோட்டத்துக்கு பேர் ஹம்போல்ட். அது என்ன பண்ணுது? மீன்களோட முக்கிய உணவான பிளாங்டன் கொண்டு சேர்க்குது. பாருங்க, மீன்களோட முக்கியமான உணவு எது? பிளாங்டன். அதை பாத்துங்க நல்லா. இது அடிக்கடி கேட்ட ஒரு 1 மார்க். இது ஆழ்கடல் மீன் தொழில் பெரு கடற்கரையில் 3000 கிலோமீட்டர் வரை கடலுக்குள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காரணங்களாலதான் பெருவில் வெப்பமண்டல மீன் பிடிப்பு அதிகமா இருக்கு. ராக்கி மலைத்தொடர் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு நீண்ட பாருங்க பிரைரி புல்வெளிகள். பிரைரி புல்வெளிகள். பிரைரி புல்வெளிகள் பார்த்தீங்கன்னா கடும் குளிர்காலம், வெப்பமான குறுகிய கோடைக்காலம், மிதமான மழை பொழிவு. அதாவது ரொம்ப குளிர்காலமா இருக்கணும், வெப்பமான குறுகிய கோடைக்காலம் இருக்கணும், மிதமான மழை பொழிவு இருக்கணும். இங்கதான் பிரைரி புல்வெளிகள் இருக்கும். ஓகேவா? அது எங்க இருக்குன்னு பாத்துங்க. முக்கியமா மத்திய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. அதாவது சென்ட்ரல் USA அண்ட் சென்டர் ஆஃப் கனடா. அங்கதான் அது இருக்கு. அதில் உள்ள விலங்குகள் பாத்துங்க. கொயோடோ நாய், வளைதோண்டும் கொறி விலங்கு வகை, கொழிமுயல், புல்வெளி நாய், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள். முக்கியமா பிரைரியை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் தான். கடும் குளிர்காலம், வெப்பமான குறுகிய
கோடை காலம், இதுல மட்டும் பார்த்துங்க. அடுத்து பாம்பாஸ் புல்வெளிகள், மிக வெப்பமான கோடை காலம், குளிரான குளிர்காலம், மிதமான மழை. அது எங்க இருக்குன்னு பாருங்க, அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள், உருகுவே மற்றும் சவுத் ஆஃப் பிரேசில், இங்கெல்லாம் வந்து அது இருக்கு. இப்போ என்னென்ன அங்க விலங்குகள் இருக்கும்னு பாத்துங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு இதை பாத்துங்க, இதுல இருந்து என்ன வேணாலும் கேட்கலாம். கூற்று: வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வளர்கிறது. காரணம்: மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று பாருங்க, திரும்ப ஒரு வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக விளையுது. காரணம் என்ன? இது காரணம் வந்து பருத்தி வளரக்கூடிய சூழ்நிலைகள், மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளமான வண்டல் மண். அடுத்து கூற்று பாருங்க, தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன. தொழில்மயமாவதற்கான அடிப்படை வசதிகள், குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது. காரணம் சரியானதுதான். ஆனா வந்து காரணத்தை பாருங்க, போக்குவரத்து வளர்ச்சியில வந்து பின்தங்கி உள்ளது. அப்படி பின்தங்கி இருக்கும் போது எப்படி தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்க முடியும்? அப்ப கூற்று தவறு. காரணம் சரி, கூற்று தவறு. ஏன்னா தென் அமெரிக்கால வந்து தொழிற்சாலைகள் வந்து அவ்வளவு வேகமான வளர்ச்சி அடையல. நார்த் அமெரிக்கால தான் அப்படி வளருது. சவுத் அமெரிக்கால அப்படி இல்லை. எஸ்கிமோனா பாருங்களேன். எஸ்கிமோனா வந்து உங்களுக்கு தெரியும், எஸ்கிமோக்கள் வந்து குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள். அவங்க வாழ்கிற வீடுகளுக்கு இக்லூக்கள்னு பேர். ஓகேவா? இதை மட்டும் இதில் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது 4 மணிக்கு கடிகார மழை. அதாவது வந்து ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை பகுதியில வெப்பச்சலன மழை வந்து பெய்யுது. அது தினந்தோறும் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு வந்து அது மழை பெய்யுது, சாரல் மழை மாதிரி. அதனால வந்து 4 மணிக்கு கடிகார மழை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? பார்த்துங்க, முக்கியமானது. எஸ்டான்சியாஸ் என்றால் என்ன? அதாவது கால்நடைகள் வளரும் பெரும் புல்வெளி பரப்புகள். கால்நடைகளை வளர்க்குற பெரும் புல்வெளி பரப்புகள் தான் வந்து எஸ்டான்சியாஸ். ஓகேவா? பார்த்துங்க, 1 மார்க்ல கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம் அகான்குவா. ஆல்ரெடி பார்த்துட்டோம், அகான்கா குவா. தென் அமெரிக்காவில் உள்ள இயங்கும் எரிமலை கெடபாக்சி, இல்ல சமயத்துல கொட்டாபாக்சி அப்படிம்பாங்க. பரானா மற்றும் பராகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது ஆற்றுப்படுகை. ஓகேவா? உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகின் மிகப்பெரிய நதி அமேசான். நில வரைபடம் உருவாக்குதலில் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுவது கார்டோகிராஃப்ட். இந்த கார்டோகிராஃப்ட் தான் வந்து இந்த லேண்ட் மேப் எல்லாம் போடுறோம்ல, அதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம கார்டோகிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் என்னது? முக்கியமான திசைகள். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், சமயத்துல கேட்டா நீங்க ஈஸியா ஆன்சர் கூட பண்ணிடலாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலாச்சார நில வரைபடங்கள் என்பன என்ன? பதில் பாருங்க, மனிதரால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகின்றன. கலாச்சாரனாலே மனிதன் உருவாக்குனது தானே. புவியியலாளர்களின் ஒரு முக்கியமான கருவியாக நில வரைபடங்கள் அமைகின்றன. முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள், அதை இடைநிலை திசைகள்னு இப்படி பார்த்துக்கலாம். நம்ம இடைநிலை திசைகள் எனப்படும். அதாவது வந்து தென்மேற்கு, வடகிழக்கு இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இடைநிலை திசைகள். நில வரைபடத்தில் உள்ள எந்த வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறதுனா குறிப்புகள். காடஸ்ட்ரல் நில வரைபடங்கள் என்னென்னு அழைக்கப்படும்? இன்னொரு பேர் அது கிராமம் அல்லது நகர்ப்புற நில வரைபடம். அதுதான் வந்து காடஸ்ட்ரல் நில வரைபடங்கள். அடுத்தது, சிறிய அளவை நில வரைபடங்கள் கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி பேரிடர். பேரிடர் வந்துட்டுனாலே பொருட்சேதம் ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும், நம்ம சுற்றுச்சூழல் நிறைய வந்து மாறிடும். பேரிடர் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்துதல். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேரிடர் தடுக்க முடியாது, பட் மட்டுப்படுத்த முடியும். சுனாமி வருதுன்னா அந்த கடற்கரை ஓரங்கள் வந்து சவுக்கு மரங்களை வளர்க்கலாம், அலையாத்தி காடுகளை வளர்க்கலாம். இதெல்லாம் அதோட வேகத்தை வந்து குறைக்கும் இல்லையா? இதை மாதிரி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம், அதுக்கு என்ன பேரு? புவி அதிர்ச்சி. புவி அதிர்ச்சி. புவியில் உள்ள மேலோட்டுகள் வந்து மொத்தம் 7 தட்டுகள் இருக்குது, எப்பனாலும் நகரலாம், மோதலாம், அது மாதிரி நடக்கும். கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் வெள்ளம்னு அழைக்கப்படுது. எளிமையானதுதான். எதை வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தை தவிர்க்கலாம்? ஓட்டுநர் உரிமம். ஓட்டுநர் உரிமம் இருந்து கூட பல பேர் ஆக்சிடென்ட் பண்றாங்க, கவனமா ஓட்டினா அதை தவிர்த்துக்கலாம்.
மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பேரழிவுகள். பேரிடர் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பேரிடர் மேலாண்மை. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு சுனாமி. திரும்ப கொடுத்துருக்க பாருங்க, மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு சுனாமின்னு அர்த்தம். தீ விபத்தால் ஏற்பட்டுனா 101 நம்பரை நம்ம கால் பண்ணா நமக்கு உதவி கிடைக்கும். இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடர் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது பேரிடர் மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். புவி அதிர்ச்சினா பிளவு, சூறாவளி புயலின் கண், சுனாமி ராட்சச அலைகள், தொழிற்சாலை விபத்து கவனமின்மை. தொழிற்சாலைகள் விபத்துகள் கவனமின்மையால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. வறட்சி சமமற்ற மழை. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.